இந்தியா பூமியில நிறைய கனிம வளங்கள் கொட்டி கிடக்குது. இந்தியா என்னதான் வல்லரசு நாடா நோக்கி ரொம்ப ஃபார்வேல முன்னோக்கி போயிட்டு இருந்தாலும் மைனிங் செக்டார் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அடி வாங்கி இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலா இந்த மைனிங் செக்டார் மூலமா ஏன் இந்தியானால சைனாவுக்கு அளவுக்கு நம்மளால எடுக்க முடியல, உண்மையாவே என்னதான் பிரச்சனை இருக்கு, அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு வெல் அஃபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியால பூமியில 5000க்கு மேற்பட்ட கனிம வளங்கள் கொட்டி கிடக்குது. அதுல 2000க்கு மேற்பட்டவை பூமியில நிறைய இருக்கு. ஆக்சுவலா இதை ரொம்ப எளிதில் எடுக்க முடியும். ஆனா நம்மளால எடுக்க முடியாம, எடுத்து எதுக்கு யூஸ் பண்றது தெரியாம இன்னும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா இது சைனாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவான அளவு தான் எடுக்கிறோம். ஆக்சுவலா இந்தியாவினுடைய ஜிடிபி கணக்குப்படி ஜஸ்ட் 2 to 2% மட்டும் தான் நம்மளால கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. ஆனா சைனா அவங்க நாட்டினுடைய டோட்டல் ஜிடிபி வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $19 trillion. அதுல 1.5% எடுத்து அவங்க ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க. பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாவுல பூமியில கிட்டத்தட்ட கனிம வளங்கள் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. இதுல நம்ம குருடாயில், தங்கம் இந்த மாதிரி நிறைய விலை உயர்ந்த போயிருக்கல, நம்ம கணக்கிலேயே சேர்க்கல. அவ்வளோ அளவுக்கு அதிகமா இங்க பூமியில கிடக்கு. அதுவும் பர்டிகுலரா கிட்டத்தட்ட 12 மில்லியன் டன்னுக்கு மேல ரொம்ப ரேரான எர்த் எலிமெண்ட் பூமியில அளவுக்கு அதிகமா கொட்டி கிடக்குது. அதையும் நம்ம எடுக்க முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் கிட்டத்தட்ட 2022ல இருந்து 23க்குள்ள நம்ம எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றோம்னா ஒரு வருஷத்துக்கு அந்த டேட்டாவின் படி கிட்டத்தட்ட 125 டன் மட்டும் தான் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இது 2023 டேட்டால கிட்டத்தட்ட 15% மட்டும்தான் அதிகரிச்சிருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆக்சுவலா பூமியில நிறைய கனிம வளங்கள் கொட்டி கிடக்குது, ஆனா நம்மளால எடுக்க முடியல. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. என்னதான் இந்தியாவை பத்தி நம்ம மோசமா பேசிட்டு இருந்தாலும் இங்க நிறைய கனிம வளங்களை தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரீசெண்ட் டைம்ல உத்தரப்பிரதேசத்துல கச்சனை இருக்கிறத கண்டுபிடிச்சு ஓஎன்ஜிசி நிறுவனம் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணாங்க. அதுவும் பர்டிகுலரா உத்தரப்பிரதேசத்துல பல்லியா அப்படிங்கிற மாவட்டத்துல வெற்றிகரமா கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா என்னோட சைஸ் மட்டும் பார்த்தா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு ஃபுல்லா கவர் ஆகுது. இது பூமிக்கடிய 300 மீட்டர் ஆழத்துக்கடிய இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா இதற்கு 300 கிலோமீட்டர் ஃபுல்லா ஆழம் ட்ரில் போடணும். ஆக்சுவலா இதற்காக டெய்லி 25,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அந்த அளவுக்கு நம்ம எடுத்தா மட்டும்தான் இந்த இடத்தில் உத்தரப்பிரதேசல நிறைய பகுதியில் கச்சா எண்ணெய் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. இவங்க உத்தரப்பிரதேசம் மட்டும் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க கிடையாது. இவங்க மெயினா கிருஷ்ணா கோதாவரி ஆத்து பருகையில, அதுவும் பர்டிகுலரா வங்காள விரிகுடா ஆற்றுல கடலுக்கடியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஓஎன்ஜிசி நிறுவனம் கண்டுபிடிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்தியாவுல கச்சா எண்ணெயே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் பர்டிகுலரா உலகத்துல சவுதி, துபாய், கட்டார் இந்த மாதிரி நாட்டுல மட்டும்தான் இந்தியா வாங்க முடியும், இந்தியாவுல வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஓஎன்ஜிசி நிறுவனம் அது மொத்தத்தையும் உடைச்சு இந்தியாவிலேயும் கச்சா எண்ணெய் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணாங்க. ஆக்சுவலா இது இந்தியால ஃபர்ஸ்ட் இந்த வங்காள விரிகுடா ஆற்றுல தான் கச்சா எண்ணெய் இருக்கிறத நிரூபிச்சாங்க. அதுவும் பர்டிகுலரா இப்பவுமே கச்சா எண்ணெய் அந்த பகுதியில் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 45,000 பேரல் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதனோட சைஸ் பார்த்தா 10 மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் தொடர்ந்து கச்சா எண்ணெய் எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இது நம்ம நாட்டினுடைய ப்ரொடக்ஷன் அளவில் கிட்டத்தட்ட 7% இது பூர்த்தி செய்யுது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்தியா 90% வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். பேலன்ஸ் இருக்க 10% மட்டும்தான் இந்தியாவில் உற்பத்தி செய்யறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். ஓஎன்ஜிசி நிறுவனம் தான் இந்தியாவில் குருடாயில் ப்ரொடக்ஷன் பண்றது, அதே மாதிரியே நேச்சுரல் கேஸ், இது ரெண்டுமே உற்பத்தி செய்யறதுல அவங்க தான் ரொம்ப முன்னணியில் இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க நேச்சுரல் கேஸ் 15% உற்பத்தி செய்யறாங்க. அதே மாதிரி கச்சா எண்ணெய் 11% உற்பத்தி செய்யறாங்க. இந்தியாவில் கச்சா எண்ணெய் மட்டும்தான் ரொம்ப தேவைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதை தாண்டி இந்தியாவினுடைய ரொம்ப முக்கியமானதுன்னா அது தங்கம் தான். தங்கத்தினுடைய மதிப்பு உலகத்துல இந்தியாவை தவிர வேற எந்த நாடும் இவ்வளவு பர்ச்சேஸே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா அது இந்தியாவிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் டைம்ல கண்டுபிடிச்சாங்க. அதுவும் பர்டிகுலரா ஒரிசால 3 முக்கியமான பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலா அது மயூர்பஞ்ச், தியோகர், கியோஞ்சர் இந்த மாதிரி பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 10 லிருந்து 15 மெட்ரிக் டன் அளவுக்கு இங்க தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாவில் கிட்டத்தட்ட 800 லிருந்து 900 மெட்ரிக் டன் அளவுக்கு தங்கம் கொட்டி கிடக்கு. ஆனா நம்மளால டெக்னாலஜி லேக்கிங் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம எடுக்க முடியாம எல்லாத்தையுமே வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம வெளிநாட்டுல இம்போர்ட் பண்ணி வாங்கினா நம்ம நாட்டு ஜிடிபில இதுதான் ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கு. ஆனா
நம்ம நாட்டினுடைய தேவை அப்படிங்கிறது தங்கம் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் வந்து ஒன்லி வந்து தாய்மார்கள் மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாருமே பிசினஸ் மேன்ஸும் தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அத காரணம் வந்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணா விலை குறையாது, தொடர்ந்து ஏறு அப்படின்னு நினைச்சிட்டு தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. அது கூட தங்கம் விலை ஏறதுக்கு இந்தியால தங்கம் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இந்தியாவினுடைய பெரும்பாலும் தேவை அப்படின்னா கச்சை எண்ணெயும் தங்கம் தான். அதை தாண்டி ரொம்ப ஒரு முக்கியமான தேவைன்னா அது லித்தியம் மட்டும்தான். ஆக்சுவலா இந்த லித்தியம் அப்படிங்கிற மினரல் வந்து ஆல்ரெடி வந்து இது வரைக்கும் வெளிநாட்டில், அதுவும் பர்டிகுலரா சைனாவில் தான் இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலா இந்த லித்தியம் எதுக்கு தேவை போனா, இந்தியாவில் ரொம்ப அதிகமாக வந்து வைரலா போயிட்டு இருக்குன்னா ஒன்று ஸ்மார்ட் போன், இன்னொன்று எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். இதுதான் ரொம்ப அதிகமான தேவையா இருக்கு. அதில் இருக்க பேட்டரியில இந்த லித்தியம் அப்படிங்கிற ஒரு மினரல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த லித்தியம் மினரல் வந்து இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் டைம்ல கண்டுபிடிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணாங்க. அதுவும் பர்டிகுலரா ஜம்மு காஷ்மீர்ல 5.9 மில்லியன் டன் அளவுக்கு இங்க லித்தியம் கொட்டி கிடக்குது அப்படி சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலா இந்த லித்தியம் வந்து இது வரைக்கும் வந்து நம்ம சைனால வாங்கிட்டு இருந்தாலும் இதற்கு மேல நம்ம கரெக்டான டெக்னாலஜி யூஸ் பண்ணா இந்தியாலையும் நம்ம உற்பத்தி செய்ய முடியும். நமக்கு இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு, அதை கண்டுபிடிக்கணும்னா சரியான டெக்னாலஜி வேணும். அதில் தான் இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப லேகிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆக்சுவலா இது ஜம்மு காஷ்மீர்ல மட்டும் கிடையாது, இது வந்து நாக்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல ராஜஸ்தான்ல ரொம்ப முக்கியமா வந்து லித்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் லித்தியத்தை தாண்டி ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்னா அது இரும்பு மட்டும்தான். ஆக்சுவலா இரும்பை வந்து ரீசெண்ட் டைம்ல ராஜஸ்தான்ல முக்கியமான பகுதியில் இருக்கு அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் வெவ்வேறு முக்கியமான தனிமங்கள், அதுவும் பர்டிகுலரா பாக்சைட் ஆகட்டும், லிம்ஸ்டோன் ஆகட்டும், லித்தியம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து மேகாலயுடைய மலைப்பகுதியில் அளவுக்கு அதிகமாக கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, பூமியில நிறைய ரேரான எர்த் எலிமெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் அளவுக்கு அதிகமாக கொட்டி கிடக்குது. ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அனந்தபூர்ல, ஆந்திரால ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ராஜஸ்தான்ல பர்மர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தா இது வந்து முக்கியம் இப்போ ரொம்ப டிமாண்டா போயிட்டு இருக்குன்னா ரினியூவபிள் எனர்ஜி, அந்த மாதிரி எனர்ஜிக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டே இருக்காங்க. இதற்கு இந்த ஹைடெக் டெக்னாலஜியில இந்த முக்கியமான மினரல் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கு. ஆக்சுவலா இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. ஆக்சுவலா இந்தியா வந்து இவ்வளவு மினரல்ஸ் இருக்கு, ஆனா இன்னும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ற காரணம் அப்படின்னா இந்தியாவினுடைய டெக்னாலஜி மட்டும்தான். அதாவது இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகை இருக்காங்க, ஆனா நம்ம வந்து இது வரைக்கும் வந்து சரியான ஒரு டெக்னாலஜி இல்லாம நம்ம எந்த பாதையில போறோம்னே தெரியாம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது மட்டும் கிடையாது, இங்க கவர்மெண்ட் வந்து இதுக்கு சரியான ஸ்டெப் எடுத்து இதற்காக ஒரு ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் இங்க பாசிபிள். இது மட்டும் கிடையாது, இங்க பிரைவேட் செக்டர் வந்து வாண்டடா உள்ளடங்கி வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சாதான் இங்க வந்து இந்தியா வந்து பெரிய லெவல்ல இந்த டிபார்ட்மெண்ட்ல குரோத் காட்ட முடியும். ஆக்சுவலா சைனா மாதிரி நாடுகள் எல்லாமே வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆகிருக்கு. அவங்க வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள இன்க்ளூடிங் பண்ணி தொடர்ந்து வந்து இந்த மாதிரி மைனிங் செக்டர்ல டெவலப் ஆயிட்டே இருக்காங்க. ஆனா இந்தியாவில் இவ்வளவு கனிம வளங்கள் நிறைய பகுதியில் கொட்டி கிடந்தாலும் நம்மளால எடுக்க முடியாததுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னா அது இதுதான் நம்ம சொல்லலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.